மாமியா கிளவி வேற சரியான நேரத்துல வராள. ஏதாவது சண்டையை இழுத்துற கூடாதே. எடி புஷ்பா பேசாம இருக்கா, நான் பாத்துக்கிட்டேன். ஏத்தே எது வரந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். அந்த பையன் சாப்பிட்டுட்டு இருக்கான், வந்து எதுவும் பிரச்சனையை கிண்டிராதிய. அடியே நான் பிரச்சனை பண்ணதுக்கு வரல, எனக்கு இப்ப சோறு தான் முக்கியம். எனக்கு ஒரு இலைய போட்டு பிரியாணியை போட்டுட்டி, பிரியாணியை தின்னு போட்டு என் போக்குல போய் படுக்க போறேன். கடவுளே நல்ல வேலை, இந்த கிழவிக்கு நல்ல புத்தியை கொடுத்தீர். ஏத்தே உட்காருங்க, உங்களுக்கு தலைவாழை இலை போட்டு பிரியாணியை வைக்கேன். சிக்கன் பீஸ் வைக்கணுமா? என்ன உண்டுமா எல்லாத்தையும் வை. அடுத்து உட்காருங்க. கையை கழுவிட்டீங்களா? அதெல்லாம் நேத்தே கழுவியாச்சு. புஷ்பா நான் கூட பயந்துட்டு உன் மாமியா கழுவி சண்டைக்கு தான் வருதோன்னு. பரவாயில்ல, எப்படியோ சமாதானம் ஆயிட்டு பத்தியா? ஆமாக்கா, கடவுள் புண்ணியம், அதுக்கு நல்ல புத்தியை கொடுத்தாரு. நான் தான் சொல்லுதம்லக்கா, திடீர்னாப்புல கிறுக்கு இளவிரும், திடீர்னாப்புல நல்லா இருக்கும். அது எப்போ கிறுக்கு இளவுது எப்ப நல்லா இருக்குன்னு யாரு கண்டா? அதாக்கா சொல்லுதேன். ஏக்கா தேவாக்கு கையில இருக்க பிரியாணியை வை, நான் எடுத்துட்டு ஓடியாரேன்னா இலையலாம். என்ன தம்பி, எங்க வேலை பார்க்க எவ்வளவு சம்பளம் வாங்குத? பாட்டி நான் சென்னையில வேலை பார்க்கேன். 80,000 கிட்ட சம்பளம் வாங்குது. 80,000 வாங்குதியாக்கும்? அப்போ நான் தாரேன் நீ தாரேன்னு பொண்ணு அடிப்படி போட்டுல உனக்கு வரும். நல்லா சாப்பிடுப்பா, எடுத்து சாப்பிடு. 80,000 சம்பளம் வாங்கினாலும் எங்க சோறு நல்லா கிடைச்சிருக்கும். பசியும் பட்னியுமா கிடந்திருப்ப இத்தனை நாளா. அள்ளி சாப்பிடு, முட்டை எடுத்து முழுங்கு. அதெல்லாம் என் மகன் நல்லதான் சாப்பிடுவாங்கலாம். திங்கதே வாசிச்சோறு, இதுல வந்துட்டு அம்மகாரி இழுத்துக்கிட்டு. பரோசல்ல தண்ணி வச்சிருக்கேன், போய் கை கழுவுமக்கா. சரி சித்தி. 80,000 சம்பளம் வாங்குதானா? என்னத்துக்கா அவ்வளவு பணத்தை சுருட்டி உள்ள வச்சுக்கிட்டு இங்க வந்து வாசிச்சோறு திங்கிறதுக்குனே வருவாளம்மா. பக்கத்துல ஒரு வீடு வாடகை எடுத்து இருக்க வேண்டியதுன்னு அம்மையும் மோகனும் இங்க வந்து எல்லாத்தையும் வலிச்சு புறக்கி தின்னுட்டு இருக்காளுவா. அடியே புஷ்பா, எடே பிரியாணி எங்க தூக்கிட்டு ஓடுத? எதுக்கு இடுப்புல வச்சு தூக்கிட்டு ஓடுதன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ராத்திரி போல நல்ல ஒதுக்குல இந்த செப்பு பீஸ வச்சு குடும்பத்தோட சேர்ந்து கும்மி அடிச்சு திங்கிறதுக்கு தானே. எங்களுக்கு அப்படியெல்லாம் ஒளிச்சு வச்சு திங்கணும்னு அவசியம் இல்ல. இந்தாங்க வச்சு ஒரு 10 நாளா 15 நாளா வச்சு 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 தின்னுங்க. இப்பதான் 5 நிமிஷத்துக்கு முன்னால நினைச்சேன் நல்ல பொம்பளை திரிஞ்சிட்டா போல இருக்குன்னு. இவ்வளவு நாள நல்லா தான் இருந்து யாரோ இதுக்கு ஸ்க்ரூ கொடுத்து இலக்கி விட்டுருக்கா. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுது. யார்கிட்ட படிச்சுட்டு வந்துன்னு தெரியல. என்ன தட்டி எங்க முறங்கிக்கிட்டு போற? எப்ப போய் சேர்வீன்னு முறங்கிட்டு போறேன். எப்ப போய் சேர்வனா? எங்க போய் சேர? அடியே அண்ணன் எப்ப சாவுவான், திண்ண எப்ப காலியாவன்னு காத்திருக்கியா? உனக்கு எதிரி நான் தம்பி. 100 வயசானாலும் நான் சாவ மாட்டேன். கிழவி என்ன வருத்து வருதம்மா. நான் எப்ப சாவுவேன், சொத்தை எப்ப சுருட்டலான்னு காத்திருக்கேல குடும்பத்தோட. நடக்காது டி, நடக்கவே நடக்காது. அதுக்கு நான் விடவும் மாட்டேன். எப்படியாவது இருந்துகிட்டு என் பிள்ளைய கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு ஒரு கல்யாணத்தையும் முடிச்சு போட்டு ஊருக்கு போலான்னு நினைச்சேன். ஆனா என் தங்கச்சிக்கு மாமியா அதுக்கு விட மாட்டா போல இருக்க. மக்களே தேவாமா சாப்பாடுலாம் நல்லா இருந்தாயா? சாப்பாடு நல்லா இருந்துமா. சித்தி செஞ்சதுல எப்படி இருக்கும் சொல்லவா வேணும்? ஏமா ஒரு மாதிரி முகமே சரியில்லாத மாதிரி இருக்கு, வாடின மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கிறேன். சரி எப்பமா ஊருக்கு போனோம்? ஏன்பா அப்படி சொல்லுதே? சித்தியை பார்க்கணும்னு நினைச்சே பார்த்தாச்சு. சித்தப்பா ஒரு 5 மணிக்கானு வேலைக்கு போயிட்டு வந்தோன்னே சித்தப்பாவும் பார்த்துட்டு தங்கச்சி மாரு காலேஜ் போயிட்டு ஒருத்தி வருவா, ஒருத்தி ஸ்கூல் போயிட்டு வருவா. 2 பேரையும் பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு ஒரு 6 மணி பஸ் கிளம்பிடலாமாமா. உன் கையால மண்ணெல்லி போட்டு கலக்கி தந்தாலும் அதை நான் குடிப்பேன், சந்தோஷமா குடிப்பேன். இவ்வளவு ரெண்டு இருக்கும் இன்னமா ஒண்ணு ஆகல. எங்க அம்மா பேதி மாத்திரைக்கு பதிலா சத்து மாத்திரை இத வாங்கி தந்துட்டாளா? என்ன இது? அப்படி என்னது தின்னோம்? அம்மா எதுக்கு தலை தெரிச்சு ஓடுதா? முதல் நாளே உன்னை பார்த்த முதல் மிதக்கும் கனவானி கை கால் முளைத்த அம்மா அப்பா இப்பதான் கண்ணு கொஞ்சம் பழிச்சுட்டு தெரியுது. கேட்டி வாரம் வாரேன். பாட்டு பாடி ஆட்டமா போடுதீரு. ஒவ்வொரு ஆட்டம்ல இதோட க்ளோஸ். ஒண்ணு விட்டனா மூஞ்சி கைகால்லாம் பியாந்துரும். ஏற்கனவே அதான் எல்லா இடமும் பியாத்தி எடுத்துட்டியா, இனிமே பியாக்கிறதுக்கு எங்க இருக்கு இடம்? ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்க போட்டு ஒரு டான்ஸ் ஆடுனது குத்தமா? அதுவும் என் பொண்டாட்டி கூட. யோ வாண்டகனா, அங்க அம்மையும் மவளும் கடந்து சண்டை போட்டு நடக்காளுவோ. என்ன ஏதுன்னு தெரியல. போய் பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள கையை பிடிச்சு இழுத்து டான்ஸ் ஆடிட்டு நடக்கரு. வர கோவத்துல இரியும் உமர வந்து கவனிச்சுக்கிடுவேன். டி உனக்கு என்னடி ஆச்சி? சும்மா இரு, எதையாவது கேட்டுட்டு போயிராத. அந்த வீணா போன பாதாம் பாலை குடிக்கணும் என்ன வறுத்து வந்த? என்னடி சொல்லுத? நொன்னடி சொல்லுத. அதனால வந்த வேணதான். இப்ப பாத்தியா, உனக்கும் கலக்கிட்டு எனக்கும் கலக்கிட்டு. நீ மட்டும் குடிச்சா பரவாயில்ல, என்னையும் குடி குடின்னு பாடா படுத்துனேல்ல. அதனால வந்த வேணதான் இது. படுபாவி என்னத்தையோ கலந்துருக்கா. பாதாம் பால் மாதிரி தெரியல. பாதாம் பாலா இருந்தா இந்நேரத்துக்கு ஒரு 100 கிராமாவது வெயிட் கூடி இருக்கணும். இங்க எல்லாம் போகுது, போக்கா போகுது. ஏடி தள்ளுடி, எனக்கு மறுபடியும் வயித்த கலக்குது. நல்லா இருப்படி, எனக்கு கலக்குதுட்டு நிக்க முடியலடி. எடுத்து அரட்டி தூர போயிரு.
என்னக்கா என்னாச்சு? ஏன் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கிய ரெண்டேரோ? இந்த பாரு யாம்டி இப்படி வருத்தப்படுத புஷ்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. அதான் வந்தாச்சு, உங்களை எல்லாம் பார்த்தாச்சு. நான் குழந்தையும் பார்த்துட்டு அடுத்தால பிள்ளைகளையும் பார்த்துட்டோம்னா அந்தால ஊருக்கு போயிட்டு ஒரு 5-6 நாள் கழிச்சு திருப்பி வரலாம்னு நினைச்சோம். சித்தி ஊர்லயும் வீடெல்லாம் வம்பா போம்ல சித்தி, கதவு பூட்டி போட்டிருந்தா அதான் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வரலாம்னு நினைச்சோம் நானும் அம்மையும். போதும், 2 பேரும் சொன்னப்ப அதனால என் மனசே நிறைஞ்சு போச்சு. ஏக்கோ நான் சொல்லுதேன்னு நினைச்சு தப்பா எடுத்துக்கிடாதீங்க. புஷ்பாக்கா ஒரு வாரத்துக்கு முன்னாலே எங்க அக்கா வரப்போறா, எங்க அக்கா அம்மாவின் தேவா வரப்போறான், அப்படி இப்படின்னு எங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருப்பா டெய்லி. கேட்டி அதை வாங்கணும் டி, இதை வாங்கணும் டி, அதை செய்து கொடுக்கணும், அவன் எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும், எல்லாத்தையும் நான் செய்து எடுத்து கொடுப்பேன் அவனுக்கு அப்படின்லாம் என்ன மாதிரி ஆசையோட இருந்தா தெரியுமா? உட்காரதுக்கு புது சேர் வாங்கட்டா, அதுக்கப்புறம் கை கழுவதுக்கு இன்னைக்கு வாளி போட்டிருக்கா, அந்த வாளி கூட நீங்க வருவீங்கன்னா புது வாளி வாங்கினா, புது ஜக்கு வாங்கினா, எல்லாத்தையுமே உங்க 2 பேருக்காக தான் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு கிடந்தா. பஞ்சு பாட்டி என்னத்துக்கு என்னமான்னு சொல்லுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் ஊருக்கு போவதுக்கு இப்படி கிளம்பி நிக்கல. தம்பி நீங்க வந்த உடனே உங்க சித்தி முகத்துல எப்படி ஒரு ஒளி வட்டம் பிரகாசமா தெரிஞ்சது. இப்ப பார்ப்போம் மூஞ்ச பார்க்கவே முடியல, அப்படி ரொம்ப சங்கடமா இருக்காவோ. சாரிட்டி, நாங்க போல ஒரு வாரம் இங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் வேணா ஊருக்கு போறோம். ஆமா சித்தி கவலைப்படாதீங்க, ஒரு வாரம் நாங்க இங்கதான் இருக்க போறோம். இது போதுக்கா, என் மாமிய கிழவி எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். இப்பதான் நம்ம புஷ்பாக்காக்கு மூஞ்சில அப்படியே ஒரு 100 வால்ஸ் பல்பு எரிஞ்ச மாதிரி எரியுது. பாசத்துல நம்ம புஷ்பாக்காவை மிஞ்சி யாராலையும் முடியாது. சும்மா இருட்டி, எப்ப பார்த்தாலும் உனக்கு நக்கலும் நையாண்டிதான். இன்னைக்கு நம்ம அஸ்மி ஜெசி சேனல்ல நம்ம 3 லட்சம் சொந்தங்களாக வளர்ந்திருக்கிறோம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. நம்முடைய சொந்தங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பொழுதும் தேவை. சொந்தங்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஆமா, உங்க சொந்தக்காரங்க சுக்காரங்க எல்லாத்துக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. மறக்காம நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி சொந்தங்களே, நேராயிட்டு அடுத்த கலகலப்பான வீடியோல பாப்போம்.